விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமா முதல்ல அந்த அரசியல் ஆரம்பித்தப்போ அவர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவார், தனியாக பானை சின்னத்தில் நின்று ஜெயிப்பார், ஒரு காலத்தில் பெரிய லீடராக உருவார்னு அப்போ நினச்சி பார்த்தீங்களா? சீமான் என்பவர் அவர்கிட்ட பிரிஞ்சு வந்து பயங்கரமாக ஆடியன்ஸை சந்தித்து பேசுகிறப்போ 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டு நிறுத்துவார்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? தலைவர் கம்பேர் பண்ணல யாரையும், மறுபடியும் சொல்லிட்டேன். தலைவர் ஆட்சி கட்சியை துவங்கினப்போ நடிகர் நாடாள முடியுமான்ற கொஸ்டின் மார்க் தானே இருந்துச்சு. வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறியே மறைந்தார் தலைவர், தோற்கவே இல்லை. அவர் தானே தலைவர். அம்மா எதிரிகளோடு மோதியே அரசியல் செய்தார். இதெல்லாம் வந்து சார் விஜயகாந்த் அப்படி தானே இருந்தார். ஸோ எல்லாரையும் நீங்கள் மேலே தூக்கி பேசும்போது விஜயை பார்த்து ஏன் வைத்தறிச்சல் ஆத்திரப்படுறீங்க? இங்கே ஒருத்தர் அவர் என்ன கேரவனில் என்ன பண்ணார் தெரியுமா, அடுத்தது இன்னொருத்தர் என்ன தெரியும், என்ன பேசுறாரு அவரு வயசுன்றாரு அரசியல். இப்பதான் நீங்க வந்து 1.5 வயசுன்றாரு. 1.5 வயசு, அரை வயசு, 3/4 வயசு, அப்புறம் 3/4 வயசு, அரை வயசை பார்க்கறது தான் அவ்வளோ கூட்டம் வருது. நம்ம என்ன பண்ண முடியும்?